வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி டெலிஷியஸ் கிச்சன் ரெசிபிஸ் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அங்க இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல முட்டை அண்ட் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு இன்னைக்கு நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கைகளால் கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் 1/4 கப் அளவுக்கு குடைமிளகாய். அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா வரமிளகாவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் 5 முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம். கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து ஒரு பெரிய பால் சைஸ்க்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு தட்டிக்கோங்க. நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா தட்டிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை அதுக்குள்ள வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. முட்டை தெரியாத அளவுக்கு நல்லா அந்த உருளைக்கிழங்கோட மிக்சரை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு எல்லா பக்கமும் நல்லா அழுத்தி விடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லா உருண்டைகளையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குட்டி பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்டா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சில எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால்ஸை இந்த மைதால இந்த மாதிரி டிப் பண்ணி நல்லா கோட்டிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மைதாவை மேல நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேலெல்லாம் பிரெட் கிரம்ஸ் தூவி நல்லா அதை புரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களோட எல்லா பால்ஸும் நீங்க புரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஒவ்வொரு பால்ஸையும் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வேகணும். உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா பக்கமே இந்த மாதிரி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு பக்கம் மட்டும் ப்ரௌனாக மாறிடும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லா பால்ஸையுமே நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.